ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மணத்தக்காளி கீரையை தான் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மணத்தக்காளி கீரையை வந்து கடைஞ்சி தாளித்து அதை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து மணத்தக்காளி கீரை, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டா ஃபுல்லாக நாங்கள் ஆல்ரெடி கிள்ளி வச்சிட்டோம். ரொம்ப கிட்டக்கே காமிக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த வயிறில் இருக்க புண்ணுங்கள்லாம் வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க, வயிறுக்கு புண்ணுலாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரையை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. இதில் வந்து இந்த கொம்பு மாதிரி பார்த்திங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. வெறும் அந்த கீரை வரைக்கும் மட்டும்தான் கிள்ளிக்கணும். ஓகே, சரி இப்போ பாருங்கள், இதை அலசணும். இது கிள்ளணும் இல்லையா, அதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம். நல்ல தண்ணியில் போட்டு அலசுங்க. வெறும் கீரை வரைக்கும் கிள்ளி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா தண்ணியில் போட்டு அலசி இந்த குண்டால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை நல்லா எடுத்துடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அலசிட்டு வச்சுருக்கோம். இது இன்னொரு தண்ணியில் நல்லா போட்டு அலசிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மணத்தக்காளி கீரை வந்து கடைய போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு துவரம் பருப்பு வந்து வேக வச்சுருந்தோம். அது எப்படி பொங்கி வருது பாருங்கள். இது வந்து நீங்கள் சிறு பருப்பு கூட போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். துவரம் பருப்பு போட்டாலும் போடலாம், சிறு பருப்பு போட்டாலும் போடலாம். சரி, நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கணும். இப்போ மறுபடியும் அதில் தண்ணியை ஊற்றிருக்கோம். வேறு ஒரு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அலசலாம். இது எதுக்காக அலசுறோம் பார்த்திங்கன்னா, அதில் இருக்க மண்ணெலாம் இருக்கும்ல, காற்றுல பறந்து வந்த மண்ணெல்லாம் கூட இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் வந்து துவரம் பருப்பை வந்து வேக வச்சுருந்தோம். அது நல்லா வெந்துடுச்சு, நல்லா பொங்கி வந்து பாருங்கள். இப்போ அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நல்லா 1க்கு 2 தண்ணியில் அலசின மணத்தக்காளி கீரையோட இலைகள் இருக்குல்ல, அதை வந்து அதே குண்டான போட்டு வேக வைக்கணும். இது வந்து பார்க்க நிறைய வந்து இருக்க மாதிரி தெரியும், அது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ பார்க்க குண்டா மேலே இருக்கு இல்லையா, அதனால் வெந்ததுக்கப்புறம் உள்ளே போயிடும். ஸோ அதுலேயே வந்து நம்ம என்னென்ன போடுறோன்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு மொத்தமாக வந்து தண்ணியில் போட்டு அலசிட்டு அதையும் வந்து இதில் நம்ம போடுறோம். பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் தோலெல்லாம் உரிச்சிட்டு போட்டோம், ஒரு முழு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். ஸோ இது எல்லாமே நல்லா வேகணும். ஸோ அதனால் உள்ளே நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டுடுங்க. அப்போ தான் அது உள்ளே போயிட்டு நல்லா வேகும். இது வரைக்கும் மணத்தக்காளி கீரைலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக மணத்தக்காளி கீரை சாப்பிட்லாம். இது எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிடுங்க. பிகாஸ் இது எப்போவுமே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். எப்போவுமே கிடைக்கிற கீரைன்னு பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுகீரை, அதெல்லாம் ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் மணத்தக்காளி கீரை வந்து ஒரு சீசனுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. ஸோ அதனால் இது கிடைக்கும்போது எனக்கு கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வயிற்று வலிக்கு, அப்புறம் வயிறில் இருக்க புண்ணு, குடல் புண்ணு, இது எல்லாமே குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மணத்தக்காளி கீரையோட பெனிஃபிட்ஸ்.
இது வந்து வேகத்துக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஆகும். ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். என்னதான் நம்ம ஸ்பீடாக வச்சா கூட சரி. இத்தனைக்கும் நாங்கள் பாருங்கள் ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கோம். இருந்தாலுமே இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி நம்ம இதை கடையிறோம், எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட டைனிங் டேபிள். யூஸ்வலாக டைனிங் டேபிள்னால் வந்து அதில் சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வச்சுருக்கோம். லைக் மிக்ஸி, ஜாரு, இங்கே பார்த்திங்கன்னா கல் சட்டி, இது வந்து எதுக்காகனா இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை வந்து கடைய போகணும். இதில் தான் இது நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ மணத்தக்காளி கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் தான் போட்டு நம்ம நல்லா கடைய போகிறோம். கிராமத்தில் இருக்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மஸ்ட்டாக இது வச்சுருப்பாங்க. பருப்பெல்லாம் கடையணும், மணத்தக்காளி கீரை, இல்லை மற்ற கீரை இதெல்லாம் கடையணுன்னா இது மாதிரி மற்ற தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி கல் சட்டி வச்சு மத்தில் கடைவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச சிட்டி சைடில் நிறைய பேர் இதை வச்சுருக்காங்களான்னு தெரியல. சில பேர் மிக்சிலேட்டு போட்டு அரைச்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். மணத்தக்காளி கீரை கடைய கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ பாத்திரம்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சமையல் வேலை ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம கிச்சனில் போயிட்டு. ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா, கீரை நல்லா வெந்துருச்சுன்னு செக் பண்ணலாம். அதான் சொன்னேன் இல்லையா, இந்த மணத்தக்காளி கீரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு வேகாது. அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது நல்லா வேகணும். வெந்தால் தான் நம்ம கடையிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வேகும். எப்படியும் ஒரு 5 to 10 minutes ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரை, மணத்தக்காளி கீரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வேக வச்சுருந்தோம் இல்லையா, துவரம்பருப்போடு, அது நல்லாவே வெந்துடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து இறக்கி வச்சாச்சு. பக்கத்தில் வந்து சட்டி எல்லாமே வச்சாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கடைய போகிறோம். ஸோ அதில் வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மணத்தக்காளி கீரையில் கல்லுப்பு போட்டு கடைஞ்சா. ஓகேங்களா, இது ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நாங்கள் துணியை வச்சு பிடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கல் செட்டில் போட்டாச்சு. இப்போ கடையை ஸ்டார்ட் பண்ணலாமா?
இது கடையத்தில் உண்மையாகவே சொல்கிறாங்க ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் இதோட தண்ணியெல்லாம் நம்ம இது மாதிரி இருக்கும். இது எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். இது தெரியாதவங்க இது நல்லா செஞ்சால் கீழே ஊற்றிடுவாங்க. இந்த நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் கேர்ஃபுல்லாக அந்த தண்ணியை மட்டும் வடிகட்ட முடியும். அதே மாதிரி இது மாதிரி சட்டியில் கடையிறதுக்குள்ள ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். புதுசாக கடையிறவங்க எங்கே தூக்கி எதில் போடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து தண்ணியை நம்ம இருத்து தனியாக வச்சுருந்தா தான் நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து நல்லா மசிய வைக்க முடியும், நல்லா கடைய முடியும், அதை நல்லா மசிஞ்சு வரும். இந்த மத்து வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கால் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. 2 பக்கமும் கால் வச்சு அந்த சட்டியை நல்லா கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு இந்த பிறகு மத்து அந்த மத்தை யூஸ் பண்ணி நல்லா கடைஞ்சிப்பாங்க. இது மாதிரி தான் நம்ம வந்து மத்தை யூஸ் பண்ணி கடையிறது. இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம வந்து சட்டியை வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மசிஞ்சிடுச்சு, நல்லா அரைஞ்சிடுச்சு. ஓகேங்களா. பட் மிக்ஸி வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்சர் கிரைண்டர் வச்சு அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது மாதிரி கல்சட்டியில் கல்சட்டியில் கடையணும் இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம தண்ணி ஈர்த்து வச்சுருந்தோன்னே அதே தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பிகாஸ் அது பருப்பு வேக வச்ச தண்ணி தானே, அதனால் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை நல்லா கடைஞ்சோமா, இந்த மத்து வச்சு இந்த கல்சட்டில் கடைஞ்சிட்டு அதில் அந்த பருப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் அதில் ஊற்றிட்டோம். இங்கே பாருங்கள், இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு மணத்தக்காளி கீரைலாம் கிடச்சிச்சின்னா வாங்கி மணத்தக்காளி கீரையை கடைஞ்சி இது மாதிரி தாளித்து சாப்பாடோடு சாப்பிடுங்க. உங்கள் வயிற்றில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். சரி, இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி வச்சு குண்டான வச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இது நீங்கள் காலையிலே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா காலையில் மதியானம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ குண்டை நல்லா காஞ்சிச்சு, எந்த ஈரம் இல்லாமல். இங்கே பாருங்கள், நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு தட்டில் என்ன பண்ணுறோன்னா அந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கிட்டோம். அப்புறம் பூண்டை கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கணும். இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணியாச்சு. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சமையல் எண்ணெய் வந்து ஊற்றுவோம். ஆயில் வந்து நம்ம எதுக்காக ஊற்றுறோம், தாளிக்கிறதுக்காக ஊற்றுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு முக்கியம் இல்லை. அதனால கடுகு எடுத்தாச்சு. கடுகு போட்டோம். கடுகு போட்டோன்னே கடுகு பொரியுது பாருங்கள், சத்தம் நல்லா கிளியராக கேட்கும்.
கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருந்தோம்ல, அதுவும் பூண்டும் அதையும் நம்ம போட்டுட்டோம். ஸோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கலர் மாறிடுச்சு இல்லையா, அதனால செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு இந்த சட்டியில் இருக்கிற கடைஞ்சி வச்ச மணத்தக்காளி கீரையை இந்த குண்டால் ஊற்றிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மணத்தக்காளி கீரை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே மணத்தக்காளி கீரை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக குண்டானை வந்து வச்சாச்சு. அதில் தண்ணியும் ஊற்றிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம். அதை நாங்கள் சாப்பாடு அப்புறம் ரெடி பண்ணணும். ஸோ இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ மூடி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறது.